இயக்குனர் இமயம் பாரதிராஜா. இந்த பேரை சொல்லும்போது எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரே விஷயம், என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா அப்படின்னு அவர் எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் பண்றதுதான். தமிழ் சினிமாவையே மாத்தி அமைச்ச மாபெரும் வித்தகர் தான் இயக்குனர் இமயமான பாரதிராஜா. அவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது யாராலுமே யோசிக்க முடியாத ஒரு பெருந்துயரமா இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளவு வருஷங்கள்ல அரை நூற்றாண்டு ஆண்ட ஒரு இயக்குனர் அப்படிங்கிற சாதனையும் அவருக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். முதல் படமான 16 வயதினிலே இதுவே ஒரு கிளாசிக்கான மூவி. ஸோ இந்த படத்துல முதல் முறையா இயக்குனராக அறிமுகமானாரு பாரதிராஜா. அதை தொடர்ந்து நிறைய கிராம பின்னணிகள்ல அமைஞ்ச கதைகளையும் இயக்கியிருக்காரு. இவருடைய வெற்றி படங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய லிஸ்டையே சொல்லிட்டு இருக்கலாம். அதுல கருத்தமா ரொம்ப முக்கியமான ரோல்ல இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா சினிமா இண்டஸ்ட்ரியில முதல் முறையா தடம் பதிச்சாரு பாரதிராஜா. தேனி மாவட்டத்துல அல்லி நகரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பெரியமாயத்தேவருக்கும் கருத்தம்மா அப்படிங்கிறவங்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் சின்னசாமி. சின்னசாமி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அதுக்கப்புறமா தான் அவருடைய பேர் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி மாறுச்சு. இவருக்கு ஸ்கூல் படிக்கும் போதே இலக்கியங்கள் படிக்கிறதுலயும் இல்ல மேடை நாடகங்கள் போடுறதுலயும் நிறைய ஆர்வம் இருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை, இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் அவர் எழுதி ஊர் திருவிழாக்கள்ல நிறைய மேடை நாடகங்கள் போட்டு மக்களுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலயமா ரொம்ப பிரபலமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவரோட ஊர்லயே கொஞ்ச காலம் சுகாதார ஆய்வாளராகவும் இருந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் பணிபுரிகிறாரு அப்படிங்கிறது அதுவும் ஒரு இயக்குனரா இருந்தவர் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாருங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா சினிமாவில் இருக்க ஈர்ப்பினுடைய காரணமா அவர் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு தான் இளையராஜா அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையே திரும்புது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய வெற்றி படங்களை இளையராஜாவும் பாரதி ராஜாவும் கொடுத்திருக்காங்க. சினிமாக்குள்ள அவர் நுழையும் போதே நிறைய இன்னல்களுக்கு ஆளானாருன்னு சொல்லலாம். ஏன்னா மேடை நாடகம், பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறது, அது மட்டும் இல்லாம சினிமா துறையில நுழையிறதுக்காக மட்டும் அவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு பாரதிராஜா. சினிமாக்குள்ள நுழைஞ்சு முதல்ல அவர் பண்ண படம் அப்படின்னு பார்க்கும்போது 16 வயதினிலே. இந்த படத்தை பத்தி முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். ஏன்னா ஹீரோயின்னா ரொம்ப அழகா இருக்கணும், ஹீரோனா ரொம்ப கலரா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா சீக்வன்ஸையும் உடைச்செறிஞ்சாரு பாரதிராஜா. ஸ்டுடியோக்குள்ள இருந்துதான் தமிழ் சினிமாவை பார்க்கணும் அப்படிங்கிற கோணத்தையே மாத்தி கிராமத்துக்குள்ள போய் அந்த அழகை ஷூட் பண்ணி அதை ரொம்ப யதார்த்தமா மக்களுக்கு காமிச்சு இப்படி ஒரு கோணத்துல படத்தை பார்க்கலாம், ரொம்ப இயல்பான வகையில படங்கள் பார்க்க தகுந்தவை தான் அப்படின்ற ஒரு வாழ்வியலை எளிய மக்களுக்கு எடுத்து கொடுத்தவர்னு சொல்லலாம். மக்களுடைய அன்றாட வேலைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய வாழ்வியலா இருக்கட்டும், அவங்களோட வலிகளா இருக்கட்டும், அவங்களுடைய காதலா இருக்கட்டும், இல்ல விரோதமா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய கொண்டாட்டங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வழிமுறைப்படி நடந்த சடங்குகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவருடைய படத்துல ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சவர் தான் பாரதிராஜா. சரி, இந்த விஷயங்கள் மட்டும் தான் இவர் பேசுவாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அரசியல் பேசுற நிறைய படங்களை இவர் இயக்கியிருக்காரு. முக்கியமா தோழமை, கம்யூனிஸ்ட் அரசியலை அடிப்படையா வச்சு ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி அவங்களுக்கு ஒரு குரலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணர்வு பூர்வமான திரைப்படங்களையும் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ என்னுயிர் தோழன் அப்படிங்கிற ஒரு படத்துல பாரதிராஜா இயக்கியிருக்க வேர்ஷன் ரொம்பவே டிஃப்ரெண்டானதா கூட இருக்கும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு படத்தை அப்பவே எடுத்திருக்காரு. ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிற ஒரு இளைஞன் அங்க இருக்கிற அரசியல், அங்க இருக்கிற அதிகார வர்க்கம் எப்படி இருக்கு, அவங்க வச்சிருக்க மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. ஸோ புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்துல இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையா வச்சு பேசியிருந்தாரு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்க ஒரே விஷயம் யங்ஸ்டர்ஸோட வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனையை பத்தியும் நிழல்கள் அப்படிங்கிற படம் மூலமா பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் மிகப்பெரிய இயக்குனர்கள் கூட இந்த நிழல்கள் படத்தை பத்தி பேசாம இருந்ததே கிடையாது. ஸோ அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி இந்த நிழல்கள் படத்துல பாரதிராஜா பேசியிருப்பாரு. காதலுக்கு முன்னாடி மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத காட்டுறது மாதிரி அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு.
இந்த வயசுல கூட வந்து காதல் வருமா? அதுவும் இவ்வளவு வயது வித்தியாசங்கள் இருக்கும்போது வந்து இவங்க திருமணத்த பத்தி யோசிக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கும்போது, அது எல்லாத்தையும் வந்து இந்த படத்துல உடைச்சிருப்பாரு. முதல் மரியாதை அப்படிங்கிற படம். ஸோ இவ்ளோ அழகா வந்து தப்பான விதத்துல காட்டாம, இவ்வளவு சரியா இந்த காதல வந்து எடுத்து காட்டலாமா? அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் அந்த படம். ஸோ இந்த கிளாசிக்கான படத்த குடுத்த பாரதி ராஜா வந்து இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மனவேதனையா இருக்கு. இதுக்கு திரையுலகினரும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, அவருக்கு ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுட்டு வராங்க. பாரதி ராஜாவினுடைய அம்மா பெயர் வந்து கருத்தம்மா. ஸோ இந்த பேர வச்சு பெண் சிசு கொலைய மையப்படுத்தி ஒரு முக்கியமான ஸ்டோரிய எழுதியிருந்தாரு. இதுக்காக இவரு வந்து தேசிய விருதும் வாங்கியிருந்தாரு. இந்த விருத வாங்க போகும்போது அவங்க அம்மா கைகளால தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் அவர் வந்து அழைச்சிட்டு போயிருந்தாரு. பாரதி ராஜாவினுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாத வகையில தான் வந்து அவரு அவ்வளோ அழகான, நேர்த்தியான ஒரு படத்த வந்து குடுத்திருப்பாரு. சமூகத்தினுடைய ஒரு மனசாட்சிய வந்து உலுக்குற விதமான வந்து நெறைய அரசியலும் வந்து அவருடைய படங்கள்ல வந்து பேசியிருக்காரு. இயக்குனர் இமயமான பாரதி ராஜா நம்மளுடைய மண்ண விட்டு மறைஞ்சாலும் சரி, அவருடைய படைப்புகள் எப்பவுமே வந்து தமிழினுடைய காற்றுல கலந்து தான் இருக்கும். இவருடைய மறைவுக்கு திரையுலகினரும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க.